கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளி இருக்கும் ஜீவ வார்த்தை மத்தேயு 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் இருக்கிறது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலத்திலும் இருளை விலக்கி போடும்படி உதித்த நீதியின் சூரியனாக இயேசு கிறிஸ்து கிரியை செய்கிறவராகவே இருக்கிறார். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்று உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற பாவ இருள் அல்லது பயத்தின் இருள், போராட்டமான இருள், இவை எல்லாவற்றையும் மாற்றி உங்களை பிரகாசிக்க செய்வார். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஜீவ ஒளியாக இயேசு இருக்கிறார் என்று யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறது. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்று வாக்கு பண்ணப்பட்ட வசனத்தை கவனியுங்கள். இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். இந்த அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 24ஆம் வசனம் அங்கே இப்படியாய் சொல்லுகிறது, நடுக்கடல். 25ஆம் வசனம் 4ஆம் ஜாமம் என்று சொல்லுகிறது. 30ஆம் வசனம் பலத்த காற்று என்று சொல்லுகிறது. இந்த 3 காரியங்களையும் கவனித்து பாருங்கள். நடுக்கடல், 4ஆம் ஜாமம், பலத்த காற்று. என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் அகப்பட்டிருக்கிற சூழ்நிலை, ஒருவேளை நீங்கள் சிக்கி தவிக்கும் சூழ்நிலை ஒரு நடுக்கடலாயிருக்கலாம். அல்லது ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத உதவி செய்யக்கூடாத 4ஆம் ஜாமமாயிருக்கலாம். அல்லது உங்களிடத்திற்கு வரக்கூடாதபடிக்கு ஒரு பலத்த காற்று, அதற்குள்ளே நீங்கள் அகப்பட்டு காணப்படலாம். இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் இயேசு அவர்களிடத்திற்கு வந்தார். நடுக்கடலாக இருந்தது, 4ஆம் ஜாமமாக இருந்தது, பலத்த காற்றாக இருந்தது. ஆனால் இயேசு அவர்களிடத்திற்கு வந்தார். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சம்பவத்தை ஒரு மெசியானிக் ஃபுல்ஃபில்மென்ட் என்று சொல்லுவோம். அதாவது மேசியா இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று யூதர்கள் அவர்கள் வேதத்தில் இருந்து சில காரியங்களை அவர்கள் மனதிலே வைத்திருந்தார்கள். எங்களுக்கு வர வேண்டிய மேசியா இப்படித்தான் இருக்க வேண்டும். யோபு 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அவர் ஒருவரே வானங்களை விரித்து சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவர் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆதியிலே தேவனோடு இருந்தவர், மாம்சமாய் வெளிப்பட்டு யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசமணினார் என்று எழுதியிருக்கிறதே. அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட ஜீவ வார்த்தை, அவர் தேவன். ஆனால் யூதர்கள் அதை அறிந்து கொள்ள முடியவில்லை. யோபு 9:8 சொல்லப்பட்ட வார்த்தையை நிறைவேற்றும் பொருட்டாக ஒரு மெசியானிக் ஃபுல்ஃபில்மென்ட் ஆண்டவர் இயேசு சமுத்திர அலைகளின் மேல் நடந்து வந்தார். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சூப்பர் நேச்சுரல் ஈவென்ட், a supernatural event to reveal the divinity of Christ and to give clarity to his word. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நடை, அந்த கடலின் மேல், அந்த சமுத்திர அலைகளின் மேல் நடந்து வருகிற ஒவ்வொரு நடையும் தேவனுடைய வார்த்தையை தெளிவுபடுத்தி நிறைவேற்றிட்டு தேவனுடைய பிள்ளைகளே, நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு நீங்கள் இருக்கும் சூழ்நிலை அது ஒருவேளை கிரியை செய்யக்கூடாத, ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். Maybe you are stuck in a place where no one can approach you. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை தேடி வருகிறார். நீங்கள் இருக்கிற சூழ்நிலையிலே உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய அவர் விரும்புகிறார். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து நீங்கள் இருக்கும் சூழ்நிலைகளுக்கு அந்த இடத்திலே அப்படியே அவர் கடந்து வருவார் என்றால் அவர் என்ன செய்ய விரும்புகிறார் என்றால், இந்த பகுதியை கவனித்து பார்த்தால் அவர் உங்களை ஜெயம் எடுக்கிறவர்களாய் மாற்ற விரும்புகிறார். எந்த சூழ்நிலை உங்களை பயப்படுத்தி உங்களை அந்த படகுக்குள் ஒதுக்கி போட்டதோ அந்த சூழ்நிலையில் மேல் நீங்கள் ஜெயம் எடுக்கும்படிக்கு அங்கே பாருங்கள், கொந்தளிக்கும் அலைகள் அடங்கவில்லை, சீறி பாய்ந்து கொண்டிருக்கிறது, சூழ்நிலைகளில் மாற்றமில்லை, காற்றும் பலமாயிருக்கிறது. ஆனால் இயேசு பேதுருவை பார்த்து, நீ இந்த கடலின் மேல் நடந்து என்னிடத்திற்கு வா என்று அழைக்கிறார்.
28ஆம் வசனத்திலே பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, when God becomes the source of your wisdom and when he becomes your power center, I want to tell you, you will definitely step out of your limitation and will begin to walk a supernatural walk. தேவன் உன் ஞானமாய் மாறும் பொழுது, அவரே உன்னுடைய எல்லாவற்றின் மையமாய் மாறும் பொழுது, நீங்கள் அவரையே நோக்கி பார்க்கிறீர்கள் என்றால் நான் நம்புகிறேன், நிச்சயமாக உங்களுடைய கட்டுப்படுத்தும் அல்லது தட்டுப்படுத்தும் அந்த நிலைகளில் இருந்து நீங்கள் வெளியே வந்து விசாலத்திலே நடக்க ஆரம்பிப்பீர்கள், விசுவாசத்திலே நடைபோட ஆரம்பிப்பீர்கள். தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை பலப்படுத்தி, எந்த சூழ்நிலைகள் உங்களை பயப்படுத்தினதோ, எந்த சூழ்நிலைகள் உங்களை ஒதுக்கி போட நினைத்ததோ, அதன் மேல் ஜெயமெடுத்தவர்களாய் அதன் மேல் நடப்பீர்கள், வெற்றி நடை போடுவீர்கள். சின்ன படகிலிருந்து வெளியே வந்தான், பெரிய தேவனோடு நடக்க ஆரம்பித்தான். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார் என்று எழுதியிருக்கிறதே. எதற்காக தெரியுமா? உன்னை விசேஷித்தவனாய் மாற்றுவதற்கு. நீ இருக்கும் அந்த சிறு படகிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வந்து விசாலத்திலே நடக்க பண்ணுவதற்காக. நான் நம்புகிறேன், இன்று முதல் கர்த்தருடைய கரம் உங்களோடு இருக்கிறபடினால், இந்த வார்த்தை உங்களுக்கு நேராய் வந்திருக்கிறபடினால், நீங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே வெற்றி நடை போட போகிறீர்கள். இந்த நாள் உங்கள் சூழ்நிலைகள், உங்களை அமிழ்த்து போடுகிற சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் அதன் மேல் ஜெயமெடுக்கிற ஒரு வெற்றி நாளாய் இருக்கிறது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்றும் அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். God bless you.